Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்கோடரை எப்படி டிசைன் பண்ணனும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Design an octal to binary encoder. உங்களுக்கு நல்லா தெரியும் octal அப்படிங்கிறது 8 அப்படினு சொல்லிட்டு. ஓகேவா? சோ octal 8 அப்படினா அப்ப நம்ம என்ன பண்றோம்? 8 inputs எடுத்துக்கிறோம். பைனரிங்கிறப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீகோடர் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. என்கோடர்னா என்ன? அப்படியே ஆப்போசிட்டாக வரும். 2n இன்புட்ஸ் இருக்கும், n அவுட்புட்ஸ் இருக்கும். இப்போ இன்புட்ஸ் இங்கே எத்தனை வருது எனக்கு? ஆக்டலுங்கிறதுனால 8. ஓகே, அந்த 8 நம்ம எப்படி எழுதலாம்? 2^3ன்னு எழுதலாம். அப்போ 2^3ன்னு எழுதுகிறப்போ என்னோட வேல்யூ என்ன? 3. அப்போது 8:3 என்கோடரை யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்க்கியூட்டை டிசைன் பண்ண போகிறோம். கரெக்டா? இப்போ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? இன்புட்ஸ் வந்து D0 இருந்து D7 வரைக்கும் எடுத்து எழுதிட்டேன். அவுட்புட் வந்து Y2, Y1, Y0ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இங்கே Y0ங்கிறது LSB, Y2ங்கிறது MSB. ஓகே, இப்போ இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? ட்ரூத் டேபிள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பிரச்சனையே இல்லை, ஈஸி தான். ஃபஸ்ட்டு D0ஓட வேல்யூ 1ன்னு எடுத்துட்டு ரிமைனிங் எல்லாம் 0 போட்டுக்கணும். ஓகேவா? போட்டுட்டீங்க. இப்போ எந்த பிட்டு உங்களுக்கு வந்து 1ன்னு இருக்கு? D0. அப்போ 0 தானே? D0ங்கிறது இங்கே 0. அப்போ 0க்கான பைனரி வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா D1 இருக்கணும், ரிமைனிங் எல்லாமே 0 இருக்கணும். ஸோ D1ங்கிறதுனால 1க்கான பைனரி வேல்யூ. அதே மாதிரி D2. ஸோ அப்போ 2க்கான பைனரி வேல்யூ. அடுத்து D3 மட்டும்தான் 1 இருக்கணும், ரிமைனிங் எல்லாம் 0 இருக்கணும். அப்போ 3னா 0, 1, 1. ஓகேவா? அடுத்து 4 மட்டும் 1 இருக்கும், அப்போ 4க்கான பைனரி வேல்யூ. அடுத்து 5 மட்டும் 1 இருக்கும், ரிமைனிங் எல்லாம் 0, 5க்கான பைனரி வேல்யூ. அடுத்து 6 மட்டும் 1 இருக்கும், 6க்கான பைனரி வேல்யூ. அடுத்து லாஸ்ட்டாக 7 மட்டும் 1 இருக்கும், ரிமைனிங் எல்லாமே 0 பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7க்கான பைனரி வேல்யூ 3 பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த ட்ரூத் டேபிளை நீங்கள் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா Y0, Y1, Y2ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்க, Y0ஓட வேல்யூ எதுக்கெல்லாம் 1 வந்திருக்கு பாருங்க. ஸோ D1 1, அடுத்தது இங்கே பாருங்க D3 1, அடுத்தது D5 1, அடுத்தது D7 1ன்னு வருது. கரெக்டுங்களா? அப்போது நான் Y0 is equal to D1, D3, D5, D7. அதே மாதிரி Y1 எடுத்துக்கணும். ஸோ Y1 வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் 1 வருது. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது? D2, D3 இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் 1 வருது பாருங்கள். அப்போது என்ன வருது? D6, D7. அப்போது Y2ஓட வேல்யூ எழுதணும் அடுத்தது. சரிங்களா? Y2 வந்து எதுக்கெல்லாம் வருது பாருங்க. ஸோ 4, 5, 6, 7 இது எல்லாருக்கும் 1 வருது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா Y2 கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இந்த ட்ரூத் டேபிள்லேருந்து பார்த்து எடுத்து எழுதுறது. அடுத்தது டயக்ராம் போடணும். ஸோ நமக்கு எத்தனை இன்புட்ஸ் இருக்குது? 8 இன்புட்ஸ் இருக்குது, D0லேருந்து D7 வரைக்கும். ஃபஸ்ட்டு அதை போட்டுருங்க, அதுக்கப்புறம் அவுட்புட்டை போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Y0ங்கிறது அவுட்புட். ஸோ Y0 எதெல்லாம் ஆட் பண்ணணும்? 1, 3, 5, 7. அப்போது 1, 3, 5, 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா Y0 கிடச்சிரும். அதே மாதிரி Y1. ஸோ Y1 வந்து 2, 3, 6, 7. ஸோ 2, 3, 6, 7 இதெல்லாம் ஆட் பண்ணால் Y1 கிடச்சிரும். அதே மாதிரி Y2. ஸோ Y2 4, 5, 6, 7 இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா Y2 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமுக்கான லாஜிக் டயக்ராம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஆக்டல் டு பைனரி அப்படின்னா ஆக்டலுங்கிறது 8. அப்போ 8 இன்புட்ஸ் இருக்கும். அப்போ 8 இன்புட்ஸ் இருக்குது அப்படின்னா அவுட்புட் எத்தனை வரும்? 3 வரும். அதனால 8:3ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து ட்ரூத் டேபிள் எழுதி முடிச்சிட்டோம். ட்ரூத் டேபிள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரம் த ட்ரூத் டேபிள். அடுத்து நம்ம வந்து லாஜிக் டயக்ராம் போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என்கோடரோட டிசைன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.